நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடே, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஓடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டி கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். ஓங்கி வளர்ந்து உலகங்களை திருவடிகளால் அளந்து கொண்ட புருஷோத்தமனுடைய திருநாமங்களைப் பாடி, நாங்கள் எங்கள் பாவை நோன்புக்கு அங்கமென்று சொல்லி, நோன்பு நோற்பதற்கென்று ஒரு வியாஜ்யம் சொல்லி நீராடினால், அதன் பயனாக நாடு முழுவதும் ஒரு தீங்கும் இல்லாமல் மாதம் தோறும் 3 தரம் மழை பெய்ய, அதனால் உயர்ந்து வளர்ந்து பருத்துள்ள சென் நெற்பயிர்களின் ஊடே கயல் மீன்கள் துள்ளவும், அழகிய குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் உறங்கவும், அழிவில்லாத செல்வம் நிறையும்படி வள்ளல் தன்மை உள்ள பெரிய பசுக்கள் பால் கறப்பவர்கள் சலியாமல் ஏங்காமல் கறக்க புகுந்து ஒரு நிலையாக இருந்து, பசுக்களின் பருத்த மடிகளை பிடித்து இழுக்க, பால் வெள்ளத்தால் குடங்களை நிறைத்துவிடும் என்கிறாள் ஆண்டாள். புருஷோத்தமனையே எல்லா வகை பயனாகவும் கொண்டு, வேறொரு பயனை கருதாது, நாங்கள் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பாவை நோன்புக்கு அங்கமாக சங்கற்பித்து நீராடினால், நோன்பு நோக்க அனுமதி அளித்தவர்களும் க்ஷேமமாய் இருக்கும்படி நாடெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும், நோயும் ஷாமமும் நீங்கும், நீர்வளம் நெல்வளம் பால்வளம் ஆகிய வளங்களெல்லாம் ஏற்படும். தீங்கின்றி என்று தொடங்கி 6 அடிகளால் இம்மார்கழி நோம்பினால் நாட்டுக்கு விளையும் நன்மையை சொல்லுகிறார்கள். 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் திங்கள் மும்மாறி பெய்யுமாம். குவளைப்பூவிலே வண்டு மதுபானம் பண்ண, படித்த தசையிலே கயல் ஊடே உகள, செந்நெல்லும் குவளையும் ஒக்க அசைந்து, தூங்கும் மஞ்சத்திலே உறங்கும் ராஜபுத்திரர்களைப் போல வண்டுகள் உறங்கும் என்பது ஒரு வியாக்கியானம். முதலாவது பாசுரத்தில் நாராயணனே என்று இம்மைக்கும் மறுமைக்கும் நாதனாகிய பரமபத நாதனை இவர்கள் குறிப்பிட்டார்கள். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் என்ற பள்ளி கொண்ட வியூக மூர்த்தியை குறிப்பிடுகிறார்கள். இந்த 3வது பாசுரத்தில் நின்றும் அவதரித்த விபவ மூர்த்தியை குறிப்பிடுகிறார்கள். பிறரை ஹிம்சித்து தன் வயிற்றை வளர்க்க வேண்டும் என்று இருப்பவன் அதமன். பிறரும் ஜீவிக்க வேண்டும்,
நாமும் ஜீவிக்க வேண்டும் என்று இருப்பவன் மத்தியமன். தன்னை அழித்தாலும் பரவாயில்லை, பிறர் ஜீவிக்க வேண்டும் என்பவன் உத்தமன் என்பது வியாக்கியானம். தன் வடிவை குறுக செய்து தேவர்களை வாழ்வித்த இந்த உத்தமனை இவர்கள் போற்றுகிறார்கள். உத்தமன் பெயர் பாடி அவனை அனுபவிக்கும் போது உலகம் குறைகள் எதுவும் இல்லாமல் நலம் பெறும். கயல் உகள என்பது இம்மண்ணுலகில் உள்ள ஆத்ம வர்க்கங்களை கழித்து துள்ளுவதற்கு ஒரு அறிகுறி. ஆத்ம வர்க்கங்கள் எல்லாம் கழித்து துள்ளுவதற்கு இது ஒரு அறிகுறி. பொறிவண்டு கண்படுப்ப ஞானிகளின் இதய மலரில் தெய்வ வண்டாகிய இறைவன் கண் வளர்வதற்கு ஒரு நினைவூட்டல். கடைசி 3 அடிகளின் உட்பொருளாக சீடன் ஆசிரியரது திருவடிகளை பற்றி கொண்டு பிரார்த்திக்க அவனுக்கு அவர் பரிபூர்ண ஞானத்தை வழங்குவார் என்பது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது நல்லாசிரியர்களை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. நாட்டின் செழிப்பிற்கும் இயற்கை அழகுகளுக்கும் இந்த பாசுரம் ஒரு அழகான கவிதை சித்திரம். ஒரு நாட்டின் செல்வ சிறப்புகள் ஆண்டாளின் சொற்செல்வத்திற்கும் இந்த பாசுரம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. இறைவன் ஒரு அன்புமயமானவன். பக்தி இன்பமயம். அதை நெருங்காமல் விதவிதமாக கற்பனைகள் செய்து கொண்டு நாம் விலகி நிற்கக்கூடாது. ஆண்டாள் சொல்கிறாள், கண்களை கட்டிக்கொண்டு யானையை தடவி பார்த்து இது முரம் போல தூண் போல என்று நாம் மயங்கக்கூடாது. நம் பக்தி என்னும் சிறு சங்கிலியை காட்டி பரமனை வசப்படுத்தலாமே. கட்டுண்ண பண்ணும் பெருமாயனவன். நமது கண்ணின் நூன் சிறு தாம்பு கயிற்றுக்குள் வலியவாக வந்து கட்டுப்படும் தாமோதரனவன். பக்தி செய்ய நம்மை அர்ப்பணிக்க விதிமுறைகள் எதுவும் தேவையில்லை. இப்படித்தான் இந்த பொருள்களை வைத்துத்தான் என்ற கட்டுப்பாடுகள் நம்மை பழக்கப்படுத்தத்தான் உள்ளது. அவனை விலைக்கு வாங்க அல்ல. அன்பெனும் வலையில் அகப்பட்டு அகம்புகும் ஆச்சரியமானவன் அவன். அதை நமக்கு புரிய வைக்கத்தான் தாய், தந்தை, தோழி, நாயக்க, நாயக்கி என பல பாவங்களிலும் பாடி நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் நம் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அவனை தொட்டிலில் இட்டு தாலாட்டு பாடி பிள்ளை தமிழில் வளர்த்து திருஷ்டி கழித்து பல்லாண்டு பாடி மனத்தில் சுமந்து வலம் வர என்ன ஒரு அதீதமான அன்பு இருக்கின்றது. நமக்கு வேண்டியது பக்தி ஒன்றுதான். இதில் பயம், புரியாமை எங்கிருந்து வருகிறது? அவனை நம் விருப்பப்படி நீரில் ஊடும் கயலாக, மீனாக, கடலை கடையும் பொழுது மந்திர மலை தாங்கிய கூர்மமாக, பூமியை அபகரித்து ஆழ்கடலில் வைத்த அரக்கனை வென்று பகை கெடுத்து பூமி பிராட்டியை ஒரு முத்து போல, ஒரு பந்து போல தாங்கி மீட்டு வந்த வராகமாக நாம் கொண்டாடலாம். சீரிய சிங்கம் நரசிம்மனாக, ஓங்கி உலகளந்த வாமனனாக, அங்கன்மா ஞாலத்து அரசர்களை அழிக்க சபதமிட்ட பரசுராமனாக,
மனத்துக்கு இனியான் ராமனாக, செம்பர் குழலடி செல்வன் பலதேவனாக, நந்தகுமாரன் கண்ணனாக என்று பரமனை பாடிக்கொண்டாட நமக்கு உரிமை எப்பொழுதும் உண்டு. ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்யம், ஆத்ம நிவேதனம் எனும் நவவித பக்தியையும் ஆண்டாள் தனது பாசுரங்களில் மிக துல்லியமாக வெளிப்படுத்தியிருக்கிறாள். பக்தியில் நம்மை திளைக்க வைத்து கூத்தாட வைத்திருக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.